வாழ்க வையகம் வாழ்க வளத்துடன் உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் குடும்பத்தினருக்கு டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். ஃபஸ்ட்டு எல்லாருக்குமே தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இது தாங்க ஆக்சுவல் நம்மளோட நியூ இயர், சரிங்களா? தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த தமிழ் புத்தாண்டு பேர் இந்த வருஷம் பேர் பரபவ வருஷம். இது ரொம்ப ஆன்மீகமான வருஷம், சரிங்களா? நம்ம இதுக்கு நிறைய பஞ்சாங்க முறைகள் இருக்குது. நம்ம பார்க்குற பஞ்சாங்கம் ஆற்காடு பஞ்சாங்கம். இது பிரகாரம் ராஜா குரு வருவார், மந்திரி செவ்வாய், சேனாதிபதி சந்திரன். ஸோ இதை வச்சு தான் இந்த தமிழ் வருடப்பரப்பு எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறேன். இதில் நிறைய கவர்மெண்ட் பாலிசிஸ் நிறைய சேஞ்ச் ஆக போகுதுங்க. இந்த வருஷம் நல்ல மழை இருக்குது, நிறைய வீணாக கடல்லையும் கலக்கவும் போகுது, ஓகேங்களா? அதுக்கப்புறம் அண்டை நாடுகளோட சில பிரச்சனைகளும் வரப்போகுது. இதெல்லாம் உலக நிகழ்வு. சரி, நம்மளை எப்படி நம்ம பார்த்துக்க போகிறோம், இதில் நம்ம எந்தெந்த விஷயங்கள்லாம் நம்ம ராசிக்கு எந்தெந்த விஷயங்கள்லாம் நல்லது நடக்க போகுது, எந்தெந்த விஷயத்தில் நம்ம உஷாராக இருக்கணும், எந்தெந்த தெய்வ வழிபாடுகள்லாம் இதுக்கு பண்ணணும். ஏன்னா எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு இருக்குது, சரிங்களா? ஸோ எந்தெந்த தெய்வ வழிபாடுகள் பண்ண போகிறோம், அதுக்கு என்னென்ன பரிகாரங்கள் இப்போ பார்க்க போகிறோம். கடகராசி, கடகலக்கணம். இந்த வருஷம் உங்களுக்கு தாங்க. இந்த வருஷத்துக்கு ஒரு ஜாக்பாட் நீங்கள். ஏன்னா குரு பகவான் உங்கள் வீட்டில் தான் வரப்போகிறார். ஸோ புத்தாண்டு ஏப்ரல் 14 ஒரு 1.5 மாதத்தில் குரு பகவான் உங்கள் வீட்டுக்குள்ளே வந்துடுவார். அப்போது சரியான டைம், தொட்டதெல்லாம் தொடங்கும். நீங்கள் எந்த ஒரு காரியம் ட்ரை பண்ணாலும் அதில் வெற்றி தான். பர்சனலோ ப்ரொஃபஷ்னலோ வேலையோ பிஸ்னஸோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் அதில் கில்லி சொல்லி அடிப்பீங்க. மெயினாக எது இதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நீர் ராசி, பெண் ராசி, தாய் ராசி. சரி, இந்த ராசி அம்பாள் ராசின்னு சொல்லுவாங்க, தாய் ராசி. அப்போ இவங்க தாய் ராசின்னு என்ன, குடும்பம் பிடிக்கும் அவங்களுக்கு, குடும்பத்தை க்ரியேட் பண்ண பிடிக்கும், கல்யாணம் நடக்கும். ரொம்ப சிம்பிள், சரிங்களா? எல்லாருக்குமே கல்யாணம் நடக்கும். தாராளமாக ட்ரை பண்ணலாம். கடகராசி யார் யாருக்கெல்லாம் ஆகாமல் தள்ளி விட்டுருக்கோம் எல்லாருக்கும் இந்த வருஷம் கல்யாணம் நடக்கும். ஒன்று. அடுத்து மகப்பேருக்கும் டைம் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஏற்கனவே கல்யாணம் ஆனவங்க, இல்லை இந்த வருஷத்துலேயே கல்யாணம் ஆகிட்டு மகப்பேர் ட்ரை பண்ணுறவங்க எல்லாருக்கும் மகப்பேருக்கு டைம் ரொம்ப 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 சூப்பராக இருக்குது. இது ரொம்ப எமோஷனலான ராசி. அதாவது லவ்விங் அப்படின்றத தாண்டி அந்த உயிரில் கலந்து அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் கடகம் தான், சரிங்களா? ரொம்ப ரொம்ப எமோஷனல் அட்டாச் ஆகுவாங்க. இவங்களுக்கு லவ்லாம் வந்துருச்சுன்னா இவங்க டக்குன்னு இன்னொன்றுலாம் மாறவே மாட்டாங்க. இருக்கிறவங்கள வச்சு செய்வாங்க. ஏன்னா இவங்களோட மூட் ஸ்விங் பயங்கரமாக இருக்கும். ஒரு டைம் ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க, ஒரு டைம் ரொம்ப கம்மியாக இருப்பாங்க, லோவாக இருப்பாங்க. பாய் ஃப்ரெண்டே கேர்ள் ஃப்ரெண்டே வச்சு செஞ்சுருவாங்க. ஆனால் அவங்க ஹானஸ்ட்டாக இருப்பாங்க. இவர் தான் அப்படின்னா ஃபிக்ஸ் ஆகிடுவாங்க, சரிங்களா? அப்படிப்பட்டவங்க உங்களுக்கு ஏற்கனவே லவ் இருக்குன்னா அதை கல்யாணமாக மாற்றுறதுக்கு டைம் ரொம்ப சூப்பராக இருக்குது. இதுலேயும் நிறைய கவர்மெண்ட் ஜாப்ஸ் பீப்புள் இருப்பீங்க, ஆண்டர்ப்ரனர்ஸ், பெரிய லெவல் ஓனர்ஸ் இதில் இருப்பீங்க. அதுக்கப்புறம் இதில் ஃபுட்டு பிஸ்னஸ், டைரி பிஸ்னஸ், இம்போர்ட் எக்ஸ்போர்ட், கிரெயின்ஸ், அதாவது தானியங்கள், இந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்கன்னா நிறைய பேர் இருப்பீங்க. பிஸ்னஸ் வளருங்க, பிஸ்னஸ் நல்லபடியாக வளரும். ஆனால் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். ஏன் சொல்கிறேன்னா, உலகத்தில் அங்கங்கே நிறைய சேஞ்சஸ் இருக்குது, சப்ளை செயின் இஷ்யூஸ் இருக்குது. சில இடத்துங்களில் மழை அதிகமாக பொய்யும். ஃபார் எக்ஸாம்பிள் நார்த் இந்தியா, ஒரிசா, பீகார் சைட்லாம் மழை அதிகமாக பொய்யும். நம்ம தமிழ்நாட்டு சைட்லேயுமே மழை அது ஹெவியாக இருக்கும். நிறைய கடலில் போய் நிறைய தண்ணி கடலில் போய் தான் வீணாக கலக்கிற மாதிரி அமையும். அந்த மாதிரி காலகட்டங்களில் தான் நம்ம இருக்கோம். அப்போனா என்னென்னா, உணவுகளில் தட்டுப்பாடு வரலாம், உணவுகளுடைய ப்ரைஸில் ஏற்றம் இறக்கம் வரலாம், ஃபியூயல் ப்ரைஸில் கண்டிப்பாக ஏற்றம் இருக்கும், பெட்ரோல் டீசல் ப்ரைஸில் கண்டிப்பாக ஏற்றம் இருக்கும். சரி, இதெல்லாம் உங்கள் பிஸ்னஸை பாதிக்கிற விஷயங்கள். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளானிங் பண்ணணும். இப்போ பதட்டப்படுறதுக்கு எதுவுமே இல்லை. இந்த ஃபீல்டில் 100 வருஷம் பழைய கம்பெனிங்க நிறைய இருக்குது. அவங்களும் எப்படி சஸ்டெயின் ஆகினாங்க, அவங்களே இதை பார்த்துருப்பாங்கல்ல. இந்த மாதிரி நியூ இயர் அவங்க எத்தனை பார்த்துருப்பாங்க. அப்போது நீங்கள் முன்னாடியே பிளான் பண்ணிவிட்டு அட்வான்ஸ் வாங்குறதோ, கிரெடிட் பேப்பர் வாங்குறதோ பிளான் பண்ணி பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் ரொம்ப பத்திரமாக இருக்க வேண்டிய விஷயம் காசு தான். யார்கிட்ட கொடுக்குறோம், ஏன்னா உங்கள் 2ஆம் வீட்லேயே அஷ்டம சனி, கேது பகவான் இருக்கார், போட்டு காசு
உங்களுக்கு நிறைய சுப நிகழ்ச்சி நடக்குங்க. ஏன்னா உங்கள் 12 குரு இருக்கிறதுனால. ஏன்னா காசு வரும், எப்படி செலவாகுதுன்னே தெரியாது. உங்கள் கையில் 50,000 இருக்குன்னா 1,50,000 பில்லு வரும். செட்டில் பண்ணணும், கையில் இருக்க காசை எடுத்து போட்டு பண்ணுவீங்க. அது அப்படி தான் நம்மளுக்கு லைட்டாக ஸ்ட்ரெஸ் வரும். இதுக்கு பரிகாரம் என்னென்னா எழுத ஆரம்பிச்சிடுங்க. அது ஒரு ஒரு சாங்கியமே இருக்குது. அது குபேரனுடைய சாங்கியம். அது யார் கணக்கு கரெக்டாக எழுதி வைக்கிறாங்களோ அவங்களுக்கு பணம் வந்து என்றைக்குமே அவங்கக்கிட்ட இருக்கும். இதெல்லாம் குபேர பூஜையில் நாங்கள் சொல்லித்தர சில விஷயங்கள். சரிங்களா? ஸோ எழுதுங்க, எழுத ஆரம்பிங்க. அதுவே பரிகாரமாக இருக்கும். உங்கள் பணத்தை நீங்கள் தாராளமாக சேர்ப்பீங்க. சரிங்களா? இது ஒன்று. அடுத்து முக்கியமான விஷயம், எது நடந்தாலும் சரி முயற்சி தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா நம்ம சொன்ன மாதிரி கடகம் வந்து ரொம்ப எமோஷ்னல். ஒரு டைம் பார்த்தா இறங்கி வேலை செய்வாங்க, யாரும் அவங்க கிட்ட நெருங்க முடியாது, அப்படி வேலை செய்வாங்க. இன்னொரு சைடு பார்த்தா கம்முன்னு சைலண்ட்டாக ஓரமாக போய் உட்காந்துருவாங்க. ரொம்ப இன்ட்ரோவர்ட் ஆகிடுவாங்க. டக்குன்னு எக்ஸ்ட்ரோவர்ட்டாக மாறிடுவாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா டக்குன்னு இன்ட்ரோவர்ட்டாக மாறிடுவாங்க. அந்த மாதிரி டைம்லலாம் வந்து ஜெயிக்கிற விஷயமே கிட்ட வந்தால் கூட நான் ட்ரை பண்ணல, அப்போ எனக்கு டல்லாக இருக்குது அப்படின்னு உட்காந்துருவாங்க. அப்படி உட்காந்துட்டிங்கன்னா கஷ்டம். ஸோ எதுவாக இருந்தாலும் பயங்கரமாக ட்ரை பண்ணணும். நம்ம வியூவர்ஸ்க்கு நான் ஒரு கிஃப்ட்டு சொல்கிறேன். நான் சீடு தெரப்பி ஒரு விஷயம் சொல்கிறேன். ஒன்றுமே இல்லைங்க, அச்சதை இருக்குல்ல, அச்சதையை ஒரு வெள்ளை கலர் இல்லைனா ஒரு எல்லோ கலர் பேப்பரில் மடித்து எப்போயுமே உங்கள் பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. உங்கள் பாக்கெட்டில் ஒன்று, உங்களோட பேக்கில் ஒன்று, பீரோவில் ஒன்று. இதை வச்சுக்க உங்களுக்கு வந்து அந்த தனஸ்தானம்ன்றது ஏறிக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு லைஃப்பில் வந்து பவர் ரொம்ப ஜாஸ்தியாகிட்டே இருக்குங்க. சரிங்களா? இந்த பிஸ்னஸில் நல்ல க்ரோத் இருக்குது. ப்ராஃபிட் வந்து எக்ஸ்ட்ராடினரியாக வரும். ட்ராவலிங் நீங்கள் அதிகமாக பண்ணுற வாய்ப்பு இருக்குது. ஜஸ்ட் கண்ட்ரி சிச்சுவேஷனை மட்டும் அனலைஸ் பண்ணி நீங்கள் இறங்குனீங்கன்னா பிஸ்னஸில் கொடி கட்டி பறக்க போகிறீங்க. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் வந்து லலிதா திரிபுர சுந்தரி, காமாட்சி அம்மன். ஃபுல் டெக்கரேஷனில் வழிபடுங்க. அவங்களுக்கு பால் அபிஷேகம், பன்னீர் அபிஷேகம், இளநீர் அபிஷேகம் பண்ணுறது நல்லது. அபிஷேகம் பண்ண பாலை வந்து மக்களுக்கு உங்கள் கையால் கொடுங்க. அதுவும் நீங்கள் வந்து திங்கக்கிழமை வளர்பிறை திங்கள்லாம் இதை பண்ணிங்கன்னா வாழ்க்கையில் ரொம்ப நல்லா இருப்பீங்க. இந்த வருஷம், இந்த வருட பருப்பு உங்களுக்கு சிறப்பாக அமையும். மேலும் நம்ம வந்து இப்போ ஒரு 12 கோடி தமிழர்கள் இருக்காங்கன்னா ஒரு ராசியும் ஒரு கோடி பேர். அவங்க எல்லாருக்கும் நம்ம பொதுவாக சொல்லியிருக்கோம். என்னென்ன சொல்லியிருக்கோம்? பொதுவாக வாழ்க்கை எப்படி இருக்கும், திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும், திருமணம் எப்போ ஆகும், மகப்பேறு எப்போ கிடைக்கலாம், உங்களுக்கு வந்து ஜாப் என்ன மாதிரி அமையும், பிஸ்னஸ் எப்படி இருக்கும், அதோட ப்ராஃபிட் எப்படி இருக்கும், வெளிநாடு யார் போகலாம் போக முடியாது, ஹெல்த் எப்படி இருக்கும், அதுக்கப்புறம் அப்பா அம்மாவோட உறவுகள் எப்படி இருக்கும், இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி இருக்கும். அது மாதிரி ஒரு 10-15 பாயிண்ட்டுக்கிட்ட கவர் பண்ணிட்டோம், முக்கியமான விஷயங்கள்லாம். சரிங்களா? ஒவ்வொரு ராசிக்கும் தேவையான ஒரு 10-15 பாயிண்ட் கவர் பண்ணியிருக்கேன். அதுக்கான தெய்வ வழிபாடுகள், அதுக்கான பரிகாரங்களும் சொல்லியிருக்கேன். சரிங்களா? இது வந்து பொதுவாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஒரு இஷ்யூக்கும் டிஃபர் ஆகும், ஒரு ஜாதகத்துக்குமே டிஃபர் ஆகும். சரிங்களா? நான் எனக்கு கொடுத்துருக்க இந்த 10 நிமிஷத்தில் எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ நான் கவர் பண்ணியிருக்கேன். மேலும் உங்களுக்கு ஒன்றும் டீட்டெயில்ஸ் எனக்கு குறிப்பிட்ட இந்த விஷயம் வேணும் சார் அப்படின்னா எனக்கு கால் பண்ணுங்கள். உங்களோட ஜாதகத்தை பார்த்து ஒன்றும் கிளியராக கொடுக்குறேன். இது வந்து நம்ம வந்து இந்த தமிழ் புத்தாண்டுக்கு பார்த்துருக்கோம். இந்த தமிழ் புத்தாண்டில் நிறைய அரசியல் ரீதியாக நிறைய பாலிசிஸ் சேஞ்ச் ஆகும். அந்த பாலிசிஸ் மக்களான நம்மக்கிட்ட தான் வந்து நிற்கும். அதுக்கு நம்ம வந்து தயாராக இருக்கணும். இன்னொன்று, இதில் வந்து நிறைய கால பருவநிலை மாறப்போகுது. அதாவது நார்த்தில் தான் மழைலாம் பிச்சுட்டு பெய்ய போகுது. ஆனால் நமக்கும் ஒரு சில பாதிப்புகள் வரும். விலைவாசி உயர்வுலாம் அதிகமாக வரும். அதான் முக்கியமாக தங்கம், வெள்ளி, பெட்ரோல், டீசல் விலைலாம் ஏறும். கமோடிட்டிஸ் மார்க்கெட் ரொம்ப ஏறும். ஏன்னா அங்கங்கே தேக்க நிலை வரும், சப்ளை செயினில் தேக்க நிலை வரும். இது நமக்கு எதுக்கு சொல்கிறேன்னா, பணத்தை சேமிங்க. அனாவசியமாக எதுவும் செலவு பண்ணிடாதீங்க, பணத்தை சேமிங்க. அப்போ தான் நமக்கு டஃப்பான டைம் வரும்போது அதை கொடுத்து நம்ம சரி பண்ணிக்க முடியும். இது எல்லாமே தாண்டி ஒரு ப்ராக்டிக்கலாக நிறைய உங்களுக்கு இந்த விதைகள் பற்றி, கலர்கள் பற்றி நிறைய உங்களுக்கு பரிகாரம் சொன்னாலும் கடைசியில் தெய்வத்தை ஏன் சொல்கிறேன்னா, கடைசியில் அவர்கிட்ட தான் போய் நிற்கணும். அதனால் நீங்கள் என்ன படிப்பு படிச்சிருக்கலாம், நீங்கள் பணக்காரர் ஏழையாக என்ன வேணால் இருக்கலாம், கடைசியாக இல்லை முதல்ல தெய்வத்தை நினச்சிக்கோங்க. உங்கள் ராசி லக்னத்துக்குன்னு ஒரு தெய்வம் சொல்லியிருக்கேன். அந்த தெய்வம் மூலியமாக தான் எதுவாக இருந்தாலும் செயல்படும். சரி, நம்ம குலதெய்வம் கூட சொல்கிறோம். இந்த குலதெய்வம்னா இந்த ராசி லக்னம் உங்கள் அந்த டிஎன்ஏ மூலியமாக தான் செயல்படுது. அதனால் உங்களுடைய மெயின் தேவதை, அந்த தெய்வங்களை நீங்கள் பிடிச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் எல்லா சகல செல்வங்களும் வரும்.
சரிங்களா? இது கூடவே நான் வந்து எக்கச்சக்க பயிற்சிகள் சயின்டிஃபிக்காக எடுத்துகிட்ருக்கேன். என்னால் முடிஞ்ச அளவு, ஏன்னா நம்மளுடைய ஜோதிடம்ன்றது ரொம்ப அட்வான்ஸு சயின்ஸுங்க. இப்போ இருக்க சயின்ஸ் இப்போ தான் கேட்சப் பண்ணிட்டு வராங்க. அதனால் எவ்வளவு டேட்டா எடுத்து ப்ரூஃப் காட்ட முடியுமோ காட்டிகிட்ருக்கேன். ஆனால் சயின்டிஃபிக்காக நம்ம ஒரு இத்தனை வருஷ கர்மாவை ஒரு கோவிலில் போய் ஒரு பரிகாரம் பண்ணால் அப்படி சரியாயிட்டோன்னா அப்படிலாம் சரி ஆகாது. யாராலையும் சரி பண்ணவும் முடியாது. நம்ம தான் கழிக்கணும். ஆனால் என்னென்னா அந்த கர்மாவை ஸ்மார்ட்டாக கழிக்கலாம். விதைகள் மூலயமா நிறைய பயிற்சிகள் இருக்குது, கலர்கள் மூலியமாக நிறைய பயிற்சிகள் இருக்குது. அதெல்லாம் சொல்லித்தரேன். இந்த நம்பர் இருக்குது, கால் பண்ணுங்கள். இந்த தமிழ் புத்தாண்டு இந்த திருவண்ணாமலையிலேருந்து அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மன் ஆசீர்வாதத்தால் நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்க டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். வாழ்க வளத்துடன்.